ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது விஜய் காலில் விழுந்தாவது இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமா இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா விஜய் அவர்கள் தண்ணி காட்டிட்டே இருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு. என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒன்று வைக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி கிட்ட. ஐயா, உங்க கூட்டணியில விஜய் அவர்களை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் எதுனா இருக்குதா அப்படின்னா, தேர்தல் வியூகங்களை பத்தி பொதுவா வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முளைப்பா ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா ஏதோ ஒரு அர்த்தத்துல இவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஏத்துக்க முடியாது. உண்மையா ஒரு நிதானமா சொல்லியிருக்கிறாரு. ஒண்ணு மறுத்து இருக்கணும், இல்ல அப்படியேப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கல அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆமா நடக்குது அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா ரெண்டுத்துக்கும் நடுவுல நின்னுக்கிட்டு தேர்தல் வியூகங்களை நான் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னா அப்போ பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஏற்கனவே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அண்டர் கிரவுண்ட்ல இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்தது. பாஜக கூட்டணிக்கு சேரத்துக்கு முன்னாடி நான் சொல்றது. அப்போ வந்து விஜய் அவர்கள் தரப்புல இருந்து 117 சீட்டு 2.5 வருஷம் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஒத்து வரல அப்படின்ற ஒரு தகவல் இருந்தது. அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதுல விஜய் அவர்கள் பல்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட் நான் சைலண்டா எடுத்து காமிச்சிட்டேன். இதாப்பா பாத்துக்கப்பா, உன்னுடைய பல்ஸ் இதுதான் தமிழ்நாட்டுல. இந்த பல்ஸை வச்சுக்கிட்டு நீ வந்து எப்படிப்பா 117 சீட்டு கேட்கிற, 2.5 வருஷம் ஆட்சியை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கிற அப்படின்னு முன்வைக்கும் போது, ஐயா எங்க மேல தப்பு இல்லை, நான் ஆட்சியில் அதிகாரத்துல பங்குன்னு சொல்லிட்டு அப்படி இருக்க முடியாது. அந்த கொள்கையில இருந்து மாறக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் அப்படி கேட்டேன். ஆனா எனக்கு வந்து 60 சீட்டு கொடுங்க, அமைச்சரவையில ஒரு 5 அமைச்சரவை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போதும், அப்படி கேட்கும் பொழுதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, ஒரு நெக்கலான சிரிப்பு ஒன்று என்ன பண்ணியிருக்காரு, சிரிச்சிருக்காரு. உன்னுடைய பல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டேன், திரும்பவும் நீ அதே கேட்கிறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, பேச்சுவார்த்தை அதோட ஸ்டாப் பண்ணிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாரு. பாஜக கூட கூட்டணி வச்சதுல இருந்து விஜய் அவர்களுக்கு ஏகபோக கோபங்கள். ஏன்னா அரசியல் எதிரி நான் சொல்லிட்டேன், அவங்க கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அதிமுகவை மேல ஏறி சவாரி செய்யறதுக்கு தான் பாஜகவும் தமிழக வெற்றி கழகமும் நினைக்கிறாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் தனித்து நின்னார்னா எந்த அளவுக்கு மண்ணை கவ்வார் அப்படின்றது நினைச்சு கூட பார்க்க முடியாது. விஜய் அவர்களுக்கு ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க கருத்து கணிப்புன்ற பேர்ல. இந்த கருத்து கணிப்புல முதல்வர் வேட்பாளரா 3வது இடத்துக்கு வருவாரு, திமுக டஃப் கொடுப்பாரு, ஓட்டை பிரிப்பாரு. விஜய் அவர்களுக்கு 20%, 14% இப்படி பர்சன்டேஜ் என்ன பண்றாங்க, ஏத்திட்டே போறாங்க. ஆனா உண்மையிலேயே கள நிலவரம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு பெரிய மவுசு இல்ல. அதாவது இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு. சோ இந்த ரசிகர்கள்லாம் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய இழுபறியாவா தான் இருக்குது. ஆனா விஜய் அவர்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். யார்கிட்ட ஏற்படுத்துவார்னா அதிமுக ஓட்டு வங்கியில தான் ஏற்படுத்துவார் கண்டி திமுக பக்கம் அவருடைய வாக்கு வங்கி எஃபெக்ட் பண்ணாது அப்படின்றதுல நிதர்சனமான கள நிலவரம் இதுதான். ஆனா அதிமுகவுடைய ஓட்டுகளை விஜய் அவர்கள் பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்ல என்ன நினைச்சாருன்னா, அதிமுகவை வச்சு நம்ம பெரிய ஆள் ஆகிக்கலாம், ஆட்சி பிடிக்கிறோமோ இல்லையோ கட்சியை வளர்த்துடலாம், அங்கீகாரத்தை கொண்டு வந்துடலாம், ஓட் பர்சன்டேஜை ஏத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் நினைச்சாரு. அதிமுகவை என்ன நினைச்சாங்க அப்படின்னா, விஜய் அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தலாம், தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை நினைச்சது உண்மைதான், எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா விஜய் அவர்கள் ஒத்து வராத டைம்ல பாஜகவுடைய நெருக்கடியின் காரணமாக அதிமுக பாஜக கூட கூட்டணி போக வேண்டிய சூழ்நிலை போயிட்டாங்க. ஆனா இப்போ விஜய் அவர்களை விட்டுடக்கூடாது, எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா முதற்கொண்டு எடப்பாடி முதற்கொண்டு என்ன பண்றாங்க, முயற்சிக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, கொள்கை எதிரி பாஜக, என்னைக்குமே கூட்டணி இல்லை அப்படின்றதுல தெளிவா துணை பொதுச் செயலாளர்கள் சொல்லிட்டாங்க, பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு, கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லிட்டாரு, விஜய் அவர்களே டைரக்டா சொல்லிட்டாரு. ஆனா அதிமுகவை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நேற்று தினத்துல நம்ம ராஜ்மோகன் கொள்கை பரப்பு செயலாளர் என்ன சொல்றாருன்னா, பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, அவர்களுடன் யாரு கூட்டணி வைத்தாலும் அவங்கள எங்க கூட்டணியில சேர்த்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து அதிமுகவை எதிர்க்கிற மாதிரியே இருக்கலாம், அதிமுக கூட்டணியை வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா இதுல ராஜ்மோகனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க பாஜக கூட்டணியில இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கூட்டணிகள் வேண்டாம், பாஜக கூட்டணி முறிச்சுக்கிட்டு வாங்க, கூட்டணி வைப்போம் அப்படின்னு தான் சொல்றாரு. இதை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து ஒன்று சொன்னாரு,
பிரம்மாண்டமான கட்சி அதிமுக கூட சேரப்போகுது. பாஜக அதிமுக கூட்டணின்னு சொல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லல, பிரம்மாண்டமான ஒரு கட்சி அதிமுக கூட சேரப்போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? அதிமுக கூட சேரப்போகுதுன்னா ஒண்ணு அதிமுக பாஜக கூட்டணி சொல்லியிருக்கணும், இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அதிமுக கூட சேரப்போகுதுன்னா அப்ப பாஜகவுடைய நிலைமை என்ன அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தோணுதுல. சோ இதே கருத்தை தான் ராஜ்மோகன் அவர்களும் முன்வைக்கிறார். கொள்கை எதிரியான பாஜக கூட கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் நாங்க கூட்டணியில சேர்த்துக்க மாட்டோம். அதாவது பாஜக கூட இருக்கிற வரைக்கும் நாளைக்கே பாஜகவுக்கு ஒரு குட் பாய் 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 சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் வந்தாருன்னா அடுத்த செகண்டே எந்த நிபந்தனையும் இல்லாம அதிமுக கூட கூட்டணியில சேர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். இதுக்கு நீங்க கேட்கலாம், என்னப்பா அவர் இது மாதிரிலாம் சொல்லிட்டாரு, ராஜ்மோகன் சொல்லிட்டாரு, என்ன சொல்லியிருக்காரு? நாங்க செயற்குழு மீட்டிங்ல தெள்ள தெளிவா சொல்லிட்டோம், எங்க தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல எங்க தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு மீறி எப்படி அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆக போகுது? ஆகிறதுக்கு டைம் இருக்குது. அதனால நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னோம், துணை முதலமைச்சர் வேட்பாளர் நான் சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான் அப்படின்னு மாத்திப்பாங்க. இதுல ரெண்டு விதமாவும் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, ஒண்ணு பாஜக அதிமுகவை விடாது, அதிமுக பாஜக விட்டாலும் பாஜக அதிமுகவை விடவே விடாது. ஏன்னா அவங்களுடைய குடுமி பாஜக கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் அடுத்தது எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தியும் மகனும் சிறைச்சாலைக்கு போகணும், எஸ்பி வேலுமணியும் சிறைச்சாலைக்கு போகணும், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே சிறைச்சாலைக்கு போகணும், செதஞ்சிரும் அதிமுக அப்படின்ற ஒரு பயத்துலதான் அமித்ஷா வீட்டின் கதவை போய் தட்டினார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்படி சூழ்நிலை இருக்கும் போது எப்படி பாஜகவை கழட்டி விட்டு அதிமுக வரும்? எடப்பாடி பழனிசாமி எப்படி வருவாரு அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி இல்ல. ஆனா இங்க விஜய் அவர்கள் முன்வைக்கிற, அவரு குறிவைக்கிற அதிமுக ஓட்டு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஐயா அவர்கள். ஏன்னா அதிமுகவினுடைய ஓட்டு பெரும்பான்மையா சதவீதம் யாருக்கிட்ட இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லவே இல்லை, ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட தான் இருக்குதே. இது பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில அவர் நிக்கும் பொழுதே நம்ம வெட்ட வெளிச்சமா கண்டோம். சுயேட்சையா நின்று 32% ஓட்டு வாங்கின ஒரு வேட்பாளர் யாருன்னா அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். சோ அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி எல்லாமே ஐயா ஓபிஎஸ் கிட்ட இருக்கு. சோ விஜய் அவர்கள் டார்கெட் பண்றது எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல, ஓபிஎஸ் அவர்களுக்கு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இததான் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து எத்தனை அழைப்பு கொடுத்தாலும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை படார்னு சொல்லிட்டாங்க, நீங்க பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறீங்க, அந்த கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றத ராஜ்மோகன் அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. இதுக்கு மீறியும் அதிமுக தமிழக வெற்றியின் கதவை தட்டுகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னதான் இவங்க விலவிரிச்சு பாக்குறாங்க சார். விசிகாவுக்கு கூட்டணி அழைப்பு கொடுத்து பார்த்தாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கும் கூட்டணி அழைப்பு கொடுத்து பார்த்தாங்க, ரெண்டு பேரும் லெப்ட் ரைட்னு விட்டாங்க, கதவை சாத்திட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்றது தெரியல. சரி, நம்ம வாய் வழியா சொல்லின்னு தான் மக்கள் மத்தியில இது செய்ய போறோம், மக்களை ஏமாத்துவோம், எதனா ஒரு புரளிய கலைப்பு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரம்மாண்டமான கட்சி ஒன்று சேர போகுது, எங்க கூட்டணி ரொம்ப பலமா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போற இடத்துல எல்லாம் பேசிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி. இப்படி இருக்கும்போதுதான் தமிழக வெற்றி கழகமும் இப்போ கதவை சாத்திட்டாங்க. நீங்க பாஜக கூட கூட்டணியில இருக்கீங்க, இருக்கிற வரைக்கும் நாங்க என்ன பண்ண முடியாது, உங்களை கூட்டணியில சேர்த்துக்க முடியாது, போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, கதவு சாத்திட்டாரு. இப்போ தமிழக வெற்றி கழகம் யாருக்கு போக்கஸ் வச்சிருக்கிறாங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் வச்சிருக்காங்க. உண்மையிலே ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை காட்டிலும் ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு செல்வாக்கு உண்டு, அங்கீகாரம் உண்டு, வாக்கு வங்கி உண்டு அப்படின்றத விஜய் அவர்கள் புரிஞ்சு வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவு வேணும். என்னன்னா இன்னொரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போதைக்கு. ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி நிக்கிறாங்க, விஜய் நிக்கிறார். இந்த 4 முனை போட்டியில திமுக கூட்டணியோட வாக்கு செதறாது, அது அவங்களுக்கு தான் இருக்கும். இங்க அதிமுக பாஜக கூட்டணி இருக்குல்ல, இந்த கூட்டணியே ஒரு முரண்பாடான ஒரு கூட்டணியா இருக்கு. அதிமுகலே நிறைய தொண்டர்கள் நிர்வாகிகள் முரண்பாடாவே இருக்கிறாங்க. எதுக்கு நம்ம பாஜகவுக்கு வந்தது? ஏன்னா பாஜக முன்வைக்கிற ஒரு கோரிக்கை இங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு. இந்த கூட்டணி ஆட்சின்னு பேச்சு வந்த உடனே அதிமுக இருக்கிற பெரும்பான்மையான நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, அதிருப்தியில் இருக்கிறாங்க. சோ இந்த அதிருப்தியான ஓட்டுகள் எல்லாமே எங்க போகும் அப்படின்னா, ஒண்ணு திமுகவுக்கு வரும்,
இல்ல அடுத்தது விஜய் அவர்களுக்கு தான் போகும். சோ விஜய் அவர்கள் திமுக பக்கம் இருக்கிற வாக்கு வங்கியை சிதறடிக்க மாட்டார். அதிமுகவுடைய ஓட்டுகளை தான் தமிழக வெற்றி கழகம் குறி வைக்குது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கணும். மேம்போக்கா வருகிற இந்த கருத்து கணிப்புகளை நம்ப கூடாது அப்படின்றது தான் ஒரு மாயமான பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மாசு இருக்கு, ஒரு வாக்கு வங்கி இருக்குது, இவர் திமுகவுக்கு டஃப் கொடுப்பாரு, இவர் திமுக ஓட்டை சதைச்சிருவார். திமுக ஓட்டு சதைக்கவே முடியாது. திமுக ஓட்டு அவங்களுக்கு நிரந்தரமா இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா இத மறுக்கிறாங்க, இதை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லை. அதனாலேயே மக்கள் மத்தியில ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. திமுக ரொம்ப பலவீனமாயிருச்சு. திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. நடைமுறையில வாங்க, கள அரசியலுக்கு வாங்க. திமுக ரொம்ப பலமா இருக்கு, திமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் இந்த அதிருப்தி ஓட்டுகள் இருக்குல்ல, அதிமுக பாஜகவுக்கு ஏன் போடணும் அப்படின்ற அதிருப்தி ஓட்டுகள் இருக்குல்ல, இந்த அதிருப்தி ஓட்டுகள் ஒண்ணு திமுக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லாட்டி தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் விஜய் அவர்கள் எழும்பி இருக்கிறார் கண்டி, திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு இல்ல அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் கள அரசியல் நிலவரம் சொல்லுது. இப்படியா இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியின் அழைப்புக்கு, எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் கணக்குக்கு, எடப்பாடி பழனிசாமியின் கனவுக்கு தமிழக வெற்றி கழகம் சரியான ஒரு முடிவு கட்டிருச்சு, சரியான ஒரு பாடத்தை சொல்லிருச்சு. எங்க கொள்கை எதிரியான பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற எந்த கட்சி வந்தாலும் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிருச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறார், வாய் வழியே என்ன பண்றாரு சொல்லிட்டாரு. இப்போ இதை எப்படி சாத்தியப்படுத்துவாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் என்னைக்குமே நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.